பின்னால போகாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையின் தன் ஆத்துமாவை காக்க முடியாது. தன்னை தானே பொறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாலே போகிறவர்கள் மட்டும் தங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுவார்கள் நித்திய ஜீவகாலமாக. ரட்சிப்பை கொடுக்க கிறிஸ்து இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். ஆவியின் ரட்சிப்பு, உன் ஆத்துமா ரட்சிப்படைய உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே நீ போக வேண்டாம். பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்த மனுஷன் எடுத்துக்கொண்ட வழிகள் மதங்கள். ஒவ்வொரு மதமும் பிசாசினுடைய உதவியோடு அந்த வழிகளை கையாண்ட மனிதர்கள் தாங்கள் சேவிக்கும் தேவன் யார் என்பதை அறியாது அந்த வழியிலே இன்று வரை அந்த மார்க்கத்தை, அந்த வழியை கடைபிடிக்கிறார்கள். தேவனை கண்டடைந்த மனுஷனுக்கு மதம் தேவையில்லை. தேவனை கண்டடைந்தவர்களுக்கு மதம் தேவையில்லை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ என்னை தேடும் நாளிலே நீ என்னை கண்டுகொள்ளவாய். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியத்தை மதமாக வைத்தது, உருவாக்கி இருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். பலரை பல விதமான வஞ்சிப்பிலே, நான் கிறிஸ்தவ சபையிலே இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நீ இந்த மதத்திலே இருக்கிறாயா? ஞாயிறு ஆராதனை என்கிற ஒரு நீயாகவே உருவாக்கின மதமும் மனதிலே வாரது போறது அவ்வளவேதான். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுடைய, எந்த நல்ல மனுஷனாயும் இருக்கட்டும், நல்லவன் ஒருவனும் இல்லை இந்த உலகத்திலே, எவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது. அவரை அவர் ஒருவரையே விசுவாசித்து அவரண்டை சேர்ந்து அவரை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் மட்டுமே தேவ குடும்பத்திலே சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் மட்டுமே பாவ மன்னிப்பு. பலர் சபையிலே இருந்து பாதாளத்திலே கண்களை துறக்க போகிறார்கள். They're just visitors, சமூகம் அளிக்கிறவர்கள். உலக ஜனத்தாருக்கு இயேசுவினுடைய அழைப்பு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னடை வாருங்கள், come unto me. நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். I don't know how many of you sang my Jesus, my Savior. என் இயேசு என் இரட்சகர்.
நீ அவனை அறியாமல் அதை படிக்க முடியாது. உம்மை போல் யாரும் இல்லை என்று நீ படிக்க முடியாது. அவரை அறியாமல் வாய் தொண்டையால் படிக்கலாம். The call for the sinners is come unto me. உலக ஜனங்கள் அனைவருக்கும் அழைப்பு, இயேசுவுடைய அழைப்பு, come to me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். பிசாசு சுமத்திய சுமைகள், இந்த உலகத்தின் கவலைகள், பாரங்கள், ஆக பெரிதான பாரம் பாவம். உலகத்தாருக்கு எங்கே ஓடுவதென்று தெரியாது. நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உனக்கு எங்கு ஓடுவதுன்னு உனக்கு தெரிகிறதில்லை. அதனால என்ன செய்கிறார்கள்? உபவாசம் பிடிக்கிறார்கள், யாத்திரை போகிறார்கள், கம்பிகளையும் ஆணிகளையும் எடுத்து குத்திக் கொள்ளுகிறார்கள். பாவ பரிகாரத்துக்காக. சிலுவையிலே 2000 வருஷங்களுக்கு முன்பு தேவன் எல்லாவற்றுக்குமாக எல்லாவற்றையும் நடத்தி முடித்தார் என்று உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு. அந்த உண்மையை வெளிப்படுத்துவது தேவ ஜனத்தினுடைய பொறுப்பு, மெய்ப்பர்களின் பொறுப்பு அல்ல. ஊழியர்கள் பெரிய 5 ஊழியம் அந்த இருக்குது சபையிலே. ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு சுவிசேஷன் மேல் விழுந்த பொறுப்பு. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு. வாராய் போராய். பாவிகளுக்கான அழைப்பு, கம். நான் இவ்வளவு பேசி நீங்கள் வராமல் இருக்க. You don't want to come to me that your sins may be blotted out. இயேசு பரிசேயருக்கு சொன்னது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக கொடுத்து நீங்கள் என்னிடம் வரமாட்டேன் என்று செய்கிறீர்கள். You know what will happen? You will die in your sin. உன் பாவத்திலே நீங்கள் மரிப்பீர்கள். இன்னும் சிலருக்கு பெருமை, ஆண்டவர் தெரியாது. நான் அந்த சபை, நான் இந்த சபை, நான் அது பரம்பரை சபை, நான் அது, நான் இது, இப்படி என்று பெருமை கொண்டால் பிசாசு அலுவலர்களுக்குள்ளாய் பேசுகிறது. அல்லது போதகரை புழுகுவார்கள். அந்த போதகர், இந்த போதகர், போதகருக்கு ரட்சிப்பு வேண்டும் உனக்கு தெரியல. அநேகமான இப்பத்தைய சுனாமி அடிச்சதுக்கு பிறகு வந்த இன்னும் ஒரு சுனாமி வேற, இன்னும் அநேக போதகர்கள் எழும்புவார்கள். பாவலிகளுக்கான அழைப்பு, கம். ஆனால் அவரண்டு வந்து வாழ்க்கையை கொடுத்து அவரை உள்ளே அழைச்சு, ஓ நேற்றைய தினத்திலும் ஒருவர், இயேசு எனக்கு ஒன்றுமே செய்யலாது, என் பாவங்களை மன்னிச்சரிடும். He started to break down. அவரண்டை வந்தவர்களுக்கான அழைப்பு தெரியுமா? உனக்கு அது தெரியுமா? நீ ரட்சிப்படைந்திருக்கிறாய் என்று சொல்கிறாய், உனக்கு தெரியுமா? நான் உனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் கேள். ஞாயிறு வருகிறாய், அது முன்பு ஞாயிறிலும் மற்ற நாட்களிலும் முழு பூசை காண்பாயாக என்று சொன்னதுக்காக வாராய். இங்கு ஒரு பூசையும் இல்லை. என்பாராய். ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கான அழைப்பு அது. You know,
பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் முன்கூட்டியே அவர் அறிந்திருக்கிறார். Some of the disciples that he called, Peter, James, Andrew, Matthew, அவரை அழைத்தார். You know what he said? Follow me. Did you hear the two words? Follow me. என்னை பின்செல். சபையை பற்றி புழுகுறாங்க, போதுகாரை பற்றி புழுகுறாங்க. விட்டு போட்டு வேலையை பாரு. விட்டு போட்டு உன்னுடைய அலுவலை பாரு. தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. மத்தேயு 4 அதிகாரத்திலே, Thank you Lord. இயேசு கடற்கரை பக்கமாய் போனார். இயேசு கலிலேயா கடலோரமாய் 18ஆம் வசனம் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பீட்டர் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் ஆண்ட்ரூ கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, look at the call, இவர்கள் வலை போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் அழைப்பு வருகிறது. Follow me, என் பின்னே வாருங்கள். Follow me. இன்றைக்கு இந்த இடத்திலே, இந்த மண்டபத்தில் இருக்கிற நீ, இந்த வீடியோவை நீ கேட்கிற நீயும், யாருக்கு பின்னாலே நீ போகிறாய்? போதகனா, உன் சபையா? யாரை பின்பற்றுகிறாய்? நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். They left their jobs and they went behind him. அவர்களது வேலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். They left their jobs and went behind him. நீ யாருக்கு பின்னாலே போகிறாய்? ஞாயிறு மட்டும் வந்த நீ அல்லது மற்ற நாட்கள் யாரை நீ பின் செல்லுகிறாய்? அவர் அவிடம் விட்டு போகையிலே வேறு 2 சகோதரர்களாகிய செபதேவின் மகன் யாக்கோபு, ஜேம்ஸ், அவன் சகோதரன் ஜான் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலே இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். தகப்பனோட 2 பிள்ளைகளும் வேலை செய்து போதகர் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தமா வந்து, ஃபாலோ மீ, என்னை பின் செல்லுங்கள். அவர்கள் தகப்பனை விட்டு போனார்கள், வேலையை விட்டு போனார்கள். உடனே அவர்கள் படகையும் தோணியையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நீ யாருக்கு பின்னால் போகிறாய்? ரட்சிப்படைந்தவர்களுக்கு அழைப்பு, ஃபாலோ மீ, ஃபாலோ. பாவிகளுக்கு அழைப்பு, என்னென்று வாருங்கள். சும்மா வந்து இருக்காதே. ஏன்? காண்பிக்க போகிறேன். உனக்கு தெரியாமல் யாரையோ நீ பின்பற்ற போகிறாய். சிலர் ஏற்கனவே பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். And you don't know whom you are following. யாருக்கு பின்னால போகிறாய்னு உனக்கே தெரியாது. லூக்கா 5ஆம் அதிகாரம். I am so amazed about how the Holy Spirit is giving us the message, the right message. எப்படி ஆவியானவர்
அந்த தகுந்த வழியில் நாங்கள் கேட்க வேண்டியதை, உனக்கு விருப்பமான மெசேஜால நாங்கள் கேட்க வேண்டியதை கொடுக்கிறார். லூக்கா 5:27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் ஆபீசர். லேவி இஸ் ஆக்சுவலி மேத்யூ டாக்ஸ் ஆபீஸில் வேலை செய்கிறார். அவரை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். Can you see the call? Follow me. Peter and James, follow me. Peter and Andrew, John and James, follow me. நீ யாருக்கு பின்னாலே போகிறாய்? நீ இயேசுவண்டை வந்தாய், எத்தனையோ வருஷம் சபையில் இருக்கிறாய், எத்தனையோ நோட்ஸ் எடுக்கிறாய், எத்தனையோ காரியங்கள் இதில் நீ பங்கு பெற்றுகிறாய். நீ யாருக்கு பின்னாலே போகிறாய்? நாளாந்தம். You have to follow somebody. சில புருஷனுக்கு பின்னால, சில பஞ்சாதிக்கு பின்னால, சிலர் பிள்ளைகளுக்கு பின்னால. Sure. ரட்சிப்பு அடைந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் சிலர் தங்கள் வேலைக்கு பின்னாலே, சிலர் தங்கள் பிசினஸுக்கு பின்னாலே. You're going to find your mistake very soon. மனுஷரெல்லாம் புல்லை போலவும் அவனுடைய மகிமை புல்லின் பூவை போலவும். புல் உலர்ந்தது, பூவும் வாடி போய் விழுந்து போனது. கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிறைச்சிருக்கும். ஓகே, இங்கே இருந்து நீ வார்த்தையால் தொடுபட்டு நீ ரட்சிப்பு அடையாமல் நீ வெளியே போனால் அது உன்னுடைய கதை. ஏதோ ஒரு காரியத்துக்கு இயேசுவை வித்து போட்டு நீ போனால், வேலையோ வெளியூரோ திருமணமோ ஏதோ, நீ அவருக்கு முன்பாக நிற்கும் நேரத்தில் கணக்கொப்ப வைப்பாய். நீ ரட்சிப்பு அடைந்திருந்தால் எல்லாவற்றையும் இழந்து நெருப்பில் இருந்து தப்பினது போல இருக்கும். 1 கொரிந்தியர் 3:15. நெருப்பில் இருந்து தப்பினது போல. மற்ற எல்லாவற்றையும் இழப்பாய். இயேசுவின் 1000 வருஷ காலத்திலே, 1000 வருஷங்கள் அரசாட்சியிலே உனக்கு ஒன்றுமே அங்கே இல்லை. அவருடைய பலனும் கைமாறும் அவனுடைய கூட வருகிறது. So Matthew had the call while he was working. Now ரட்சிப்பு அடையாதவர்களுக்குள்ளே இந்த உலகத்திலே, ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய ஜீவன் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பிசாசு குழப்பறது மதம் மாத்திரதண்டே. மனுஷனுக்கு தேவை ஜீவன். ஏன் பாவத்தினால் மரணம் குடிகொண்டது. மரணம் என்றால் பிரிவு. மனிதன் பாவத்தினால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான். அந்த நிலையிலே சரீர மரணம் ஏற்பட்டால் நிச்சயத்துக்குமாய் பிரிக்கப்பட்டு நரக பாதாளத்திலே கண்களை திறப்பான். என்ன ஆத்ம சாந்தி என்று போட்டாலும் பரவாயில்லை. கல்லறையிலே எவர் வந்து ஜெபம் பண்ணி, எந்த சாமியார் வந்து உனக்கு தண்ணி தெளிச்சாலும் நீ நெற்றுப்பில வாரியே தீர்வாய். அதில் இருந்து உன்னை வெளியே எடுக்க யாராலும் முடியாது. எந்த ஒரு சபையாலும் முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு அல்ல, நித்தியம். பொய்யான போதனைகளை நம்பாதே. ரட்சிப்பு அடையாதவர்கள்
பாவ மன்னிப்பு பெறாதவர்கள், மதங்களை பின்பற்றுகிறவர்கள், மதமாக்கிய சபைகளை பின்பற்றுகிறவர்கள், ஆவிக்குரிய சபையிலும் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இன்னமும் மெய்யாக அந்த ஒளி உள்ளே வரவில்லை. ஜீவ ஒளியாகிய ஆண்டவர் இயேசு உள்ளே வரவில்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த வெளிச்சம் உள்ளே வந்தால் அந்த வெளிச்சம் வளர வேண்டி இருக்குது. அது மற்றவர்கள் காண வேண்டி இருக்குது. விளக்கை கொளுத்தி கீழே வைக்க மாட்டார்கள், கட்டிலுக்கு கீழே. அது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். இவர்களுக்கு தெரியாமல் அநேகம் பேர் சாத்தானை பின்பற்றுகிறார்கள், சாத்தானுக்கு பின்னாலே போகிறார்கள். நாளாந்தம் இந்த வெவ்வேறான மதங்களை எல்லாத்தையும் இந்த நாட்களுக்குள்ளே எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி ஒரே மதமாக்குவதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அதனாலே தான் சில கிறிஸ்தவ போதகர்கள் எனப்பட்ட சாத்தானின் ஊழியர்கள், இந்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள், எல்லா மதங்களும் ஒரு இதால போய் ஒரு கடலுக்குள்ளே தண்ணீர் போகிற மாதிரி அப்படியா போகிறது, ஆகியால் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அப்படியாக பிரசங்கிக்கிறார்கள். தேவன் அப்படியாய் மனுஷனுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தவில்லை. மனுஷனுக்கு பிரதிநிதியாக ஒரே ஒருவரை அனுப்பி வைத்தார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமமே அன்றி வேறு ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிப்படையும்படிக்கு there is no other name. That is the only name. It is not Christianity. It is Jesus. 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 அதுதான் அவர் நாமம். ஆனால் ரட்சிப்பு அடையாதவர்களுக்குள்ளே அநேக பேர் தெரியாமல் சாத்தானை பின்பற்றுகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் தெரிந்து சாத்தானை பின்பற்றுகிறார்கள். தெரிந்து கொண்டே அவர்கள் தான் அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், சூனியம் செய்யும் சூனியக்காரர்கள், பூசாரியர்கள், இன்னும் எத்தனையோ பேர், சத்தவர்களோடு கதைக்கிறவர்கள், சுர்மங்களை செய்கிறவர்கள், தெரிந்து கொண்டு they know. ஒரு சகோதரன் ஒரு இந்து மதத்தில் இருந்து வந்த நேரம் ஜெபம் பண்ண, அது உங்களுக்கு தெரியும், பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்க அவர் விழுந்து போனார். அந்த நுரை வாயாலே வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட போய் நீங்கள் இயேசு வண்டி ஒப்பு கொடுக்க வேணும் சொன்னேன். அடுத்தடுத்த நாள் என்ன நடந்தது? பொக்களங்கள் எல்லாம் அவர் சரீரத்திலே அள்ளி போட்டது. நான் போய் அவரை சந்தித்ததும் அவர் சொன்னார், தம்பி என்னை விட்டுரு தம்பி, என்னை விட்டுரு தம்பி, என்னை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய், எனக்கு ஏழாம் தம்பி, நான் 40 வருஷம் அது கூலியும் செய்துட்டேன், அது விடுதலை தம்பி, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, அதுக்கு ஏலாம், எனக்கு ஏலாம். They know. ஆனால் இயேசு சமாரித்தன் அந்த பெண்ணிடத்தில் சொன்னபடி அநேகம் பேருக்கு தெரியாது. நீங்கள் தொழுகொள்வது யார் என்று உங்களுக்கு தெரியாது, நாங்களோ யாரை தொழுகொள்கிறோம் என்று நாங்கள் அறிவோம். நம்முடைய தேவன் கண்கள் காண முடியாத, கண்கள் பார்க்க முடியாத பயங்கர அந்த வெளிச்சத்திலே அவர் ஜீவிக்கிறார். அவர் யார் என்பதை எவரும் அறியலாம், நீ ஆவலாய் தேடினார். ஆனால் புறஜாதியார் தாங்கள் சேவிக்கிறது யார் என்பதை அறியார்கள். They will not know. தேவனோ எங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார், நான் எப்படிப்பட்டவர் நீங்கள் அறிய வேணும். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். குற்றமா உள்ளவனை குற்றமற்றவனாக விடார்.
மூன்றாம் நாலாம் தலைமுறைகளுக்கும் நியாயம் தீர்த்தே தீருவார். அவரை எதிர்க்கிறவர்கள், சொர்பங்களை செய்கிறவர்கள், முண்டங்களை வழிபடுகிறவர்கள், ஆனால் அவரை தேடுகிறவர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கும் அவர் இரக்கம் 1000 தலைமுறை மட்டுமா கடந்து செல்லுமாம். 1000 தலைமுறைகள் அவருடைய இரக்கம். நான் பட்சிக்கும் அக்கினியாய் இருக்கிறேன், நான் எரிச்சல் உள்ள தேவன். ஆயால் கவனமாயிருன் சரீரத்தை உபயோகிக்கும் விதத்தை. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவனுடைய பிள்ளை, தேவன் அவனை கெடுப்பார். ஒன்றையும் ஒழிக்க மாட்டார். So within the unbelievers you have people who worship Satan, follow Satan without their knowledge. தெரியாமல் சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் புறஜாதியாளர்களுக்குள்ளே நிறைய. நாங்களும் அதுக்குள்ளே இருந்தோம், நான் சொல்ல காட்ட போறேன் அது. ஆனால் சிலர் உலகெங்கும் தெரிந்து கொண்டு சாத்தானுக்கென்று கோயில் கட்டியிருக்கிறார்கள். அது உனக்கு தெரியும் எப்படிப்பட்டதான கோயில்கள் என்று சொல்லி. இந்த உலகத்தில் இப்படி தெரிந்து கொண்டு சாத்தானை சேவிக்கிறவர்களும் தெரியாமல் அது பெரும்பாலானோர் சேவிக்கிறவர்களும் உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே குமாரனாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முதல் நாங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை ஜீவித்தோம் என்பதை தெளிவாக தேவன் எங்களுக்கு காண்பிக்கிறார். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக, இந்த உலக வழக்கத்தின் வாழ்க்கை ஐம்புலன்களிலே ஜீவிப்பது, இந்த உலக வழக்கத்தின் வாழ்க்கை மாமிசமாகிய ஆத்துமாவிலே ஜீவிப்பது. ஆத்துமா மிருகத்தினுடைய ஒரு வாழ்க்கையை போல, மனம் சித்தம் உணர்ச்சிகள், அனிமேட்டட் லைஃப், the spirit that contacts God. ஆவிதான் தேவனோடு தொடர்பு வைத்திருக்கிறது. மனம் புதிதடைய வேண்டும், சித்தம் அவருடைய ஒப்பு கொடுக்க வேண்டும். உணர்ச்சிகளிலும் மனதாலும் யோசனைகளினாலும் வழிநடத்தப்படுகிறது. நாங்களும் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாய் ஜீவித்தோம். நாங்கள் அவரை அறியாத நேரத்திலே ஆத்துமா விரும்பின இடமெல்லாம் மனம் சித்தம் உணர்ச்சிகள் நாங்கள் நடந்து போனோம், அதாவது ஜீவித்தோம். இப்படியாய் ஜீவிக்கும் நேரத்தில் அடுத்தது ஐம்புலங்கள், கேட்பது, பார்ப்பது, ருசிப்பது, மணப்பது, தொடுவது, காண்பவைகள், இவைகளிலே நாங்கள் ஜீவித்தோம். That's the lifestyle of Satan which is followed by the whole world. உலகத்தின் வாழ்க்கை போக்கு அதுதான். அதை கொப்பி அடிக்காது என்றுதான் தேவன் ரோமர் 12 கூறுகிறார். ஓகே, மனதால் நீ ஜீவிக்க முடியாது, உணர்ச்சியினாலே ஜீவிக்க முடியாது. உனக்கு வேலை தேவையில்ல, உனக்கு ஜீவன் தேவை. எந்த நேரத்திலே அறிய போகிறாய் என்பதை பார். இங்கே இருக்கிறீங்க சிலர், உன்னுடைய வேலை இப்பொழுது உனக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? உன் மனைவிக்கு, உனக்கு, அல்லது யாருக்கு? தீங்கு நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது. தேவனுடைய வார்த்தை. Now, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது வேலை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது we were following demons without our knowledge. எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் மனதாலும் உணர்ச்சியினாலும் சித்தத்தினாலும் ஜீவித்த நேரம், அவரை அறியாத நேரத்திலே எங்களுக்கு தெரியாமல் அசுத்தாவிகளினாலே நாங்கள் வழி நடத்தப்பட்டோம். இப்பொழுது அவைகளை நினைக்க நீங்கள் வெக்கமாக இருக்கிறது எங்களுக்கு இல்லையா? எங்கெங்கெல்லாம் போனோம், என்ன காரியங்களை பார்த்தோம். We feel ashamed
தெரியாமல் வழி நடத்தப்பட்டோம். ஆனால் கர்த்தரண்டை வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து ஆத்மாவிலே ஜீவிக்கிறவர்கள் மாமிச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 எல்லாம் வாசிச்சு பாருங்கள். அவரண்டை வந்ததுக்கு வாலிபாக்கள் கேளுங்க. அவரண்டை வந்ததுக்கு பிறகு நீ வழி விலகி உன் ஆத்மாவிலே மறுபடியும் ஜீவிக்கும் நேரத்திலே பாம்புகளிடத்திலே இருந்து நீங்க தப்ப முடியாது. வாலிப சகோதரனே சகோதரியை மற்ற தாய் தாப்பன்மார் கேளுங்க. You go back to the soulish life, living like the world. இந்த உலகத்தாரை போல மனம் போன போக்களே யோசனைகளின்படி உனக்கு வேலை 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 என்று சொல்லி கடமைக்காக அந்த வேதத்தை படித்து உன்னுடைய வேலையிலே மூழ்கி அடித்து உன்னுடைய பிசினஸை முதலிடம் கொடுத்து அல்லது உன் குடும்பத்தை நீ மறுபடியுமாக முன்பு ஜீவியத்திலே ஜீவிக்க ஆரம்பித்த உடனே முன்பு அந்த என்ன ஆவிகள் உன்னை வழி நடத்தினதோ இச்சையோ கோபமோ அல்லது எதுவாயும் இருக்கட்டும், எந்த கட்ட பழக்கமாய் மறுபடியும் அது சேர்ந்து கொள்ளும். மறுபடியும் உன்னை வார்த்தை கேட்க விடாது, வார்த்தையிலே விருப்பத்தை எடுத்து போடுகிறது, உனக்கு பசி எடுக்காது, ஆவிக்குரிய உணவை ஜீவ சோறாகி வார்த்தையை சாப்பிட நீ வாராய் போராய், உன் முகம் மட்டும் காட்டுகிறாய். ஞாயிறலே இங்கு எத்தனையோ பேர் தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு யாரும் போகவில்லை. சமாந்துறை வேலத்தாம்பட்டே அவர்களுக்கு உதவி தேவை. ஆண்களுக்குள்ளே ஒருவர் 2 பேர் மலைக்குன்றுகள் மாதிரி இருக்கிறீர்கள். யாரை அனுப்புவோம்? யார் எங்களுக்காக போவார்கள்? யார்? அந்த நேரமே ஏசியாவுக்கு அந்த குரல் கேட்டது. Whom shall we send and who will go for us? ஏசியா 6ஆம் அதிகாரத்திலே எத்தனை வருடங்களை வாசித்திருப்பாய். வேலையாட்கள் சொற்பம். சோ அவரண்டை வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற நான் இது உண்மையை சொல்ல எத்தனையோ பேர் மறுபடியுமாக ஆத்மாவிலே ஜீவித்து உங்களுக்கு முகத்திலேயும் அது காண்பிக்கிறது. உங்களுக்கு வார்த்தையிலே பசி இல்லை, ஆண்டவரில் எக்ஸைட்மெண்ட் இல்லை. தொழுது கொள்ளும் நேரத்தில் பூமி எங்கும் ராஜ்யம் ஆளுமே உங்கள் முகம் என்ன முகம் என்ன ஏதாவது ஒரு சந்தோஷம் தோண்டி துருவி எடுக்கலாமா? தேங்காயில கிடையாது. சிரட்ட கரிதான் வேற கடைசி துருவி முடிய ஒரு கொஞ்சமே இல்லை. ஏன்? உன் ஆத்மா வேற எதுக்காக உபயோகிக்கப்படுகிறது, உன் உணர்ச்சிகள் வேற என்னத்துக்கோ பாவிக்கப்படுகிறது. Use up all your emotion for something else and you come over here and you want to worship the Lord. How are you going to enjoy? எப்படி நீ அவர் கழி ஊர்ந்து அந்த உணர்ச்சிகள் வேலை செய்ய போகிறது? நீ களத்தை கொடுத்து போட்ட யாருக்கோ அல்லது என்னத்துக்கோ? நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவரையே சேவிப்பாயாக. நான் எழுதவில்லை, அவர் தான் எழுதி வைத்தார். செய்வர்கள் இப்படியாக ஆண்டவர்களை வந்து மெய்யான ரட்சிப்படுத்ததுக்கு பிறகு ஆத்ம வாழ்க்கையிலே போகிறபடினாலே இவர்களுக்கு மறுபடியுமாக அசுத்தாவிகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் இயேசுவுக்கு பின்னால் போக முடியாது, அவன் விடவும் மாட்டான். இப்பொழுது தான் அந்த பதுங்கி இருக்கிற ஆவிகள் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு தெரியும், விட மாட்டேன், ஒளியை செய்ய விட மாட்டேன், ரட்சிக்கப்பட்டவளே ஒளியை செய்ய விட மாட்டேன். நீ ஆத்மாவில் திரிகிற நீ கொம்பனி 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 என்று திரிகிற நீ போய் சந்தி வழிகளில் நிற்கிற நீ அவனுக்கே ஊழியம் செய்கிற நீ அவனுக்கு டைமுக்கு போடுறாய், இங்க வராய் லேட்டாக. அப்படி இருந்து கொண்டு நீ என்ன சொல்கிறாய்? நான் ஆண்டவருக்கு பின்னால போறேன். சுத்த பொய். உனக்கு உன்னுடைய ஆண்டவர் யார் என்று தெரியாது. நீ வழி விலகி போனாய். நாய் தான் சாப்பிட்டதை சத்தி எடுத்ததுக்கு பிறகு சாப்பிடுற மாதிரி நீ போறாய் வழியால. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பன்றி அங்க சரியான இதுல இருந்து சேத்துக்குள்ள இருந்து வர கழுவி போட்டு விடா திரும்பி அங்க உள்ளுக்கு போகுது. ஒரு பயம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு நெருக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒழுங்கு இல்லை.
தெளிந்த புத்தி இல்லை. மாம்சத்திலே ஜீவிக்கிறார்கள், யோசனைகளின்படி ஜீவிக்கிறார்கள். நீ எப்படி ஜீவிக்கிறாய்? அதிலே இருக்கிறவர்கள் இயேசுவுக்கு பின்னால் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு பின்னால போகாம நீ இங்க வந்து என்ன பிரயோஜனம்? மற்ற 6 நாளும் ஆண்டவருக்கு பின்னால நீ போகாம என்ன பிரயோஜனம்? இந்த மண்டபத்துக்குள்ள வந்திருந்து உனக்கு என்ன வருகுது? ஆண்டவர் பிரசன்ன கூட அந்த பேய் உனக்குள்ள இருக்கலாமா, இன்னொருக்கா உருட்டி எடுக்கலாமா, அவ்வளவுதான். திரும்பியும் போவாது, திரும்பியும் சிலது அங்கேயே நின்று போட்டு உன்னோட சேர்ந்து கொண்டு வரும். யாருக்கு பின்னாலே போகிறாய்? லேடிஸை பற்றி எழுதுற நேரத்தில் 1 தீமோத்தேயு, சகோதரிகள் அலப்புண்டாக்குறவர்கள், சாத்தானாலே பிடிபட்டவர்கள், இவர்கள் விடுதலைக்கும் வர மாட்டார்கள். இவர்களை விட்டு அந்த பாம்புகள் போகவும் மாட்டாது. நான் உனக்கு தேவனுடைய வார்த்தையின் உண்மையை கற்பிக்கிறேன். இப்பெல்லாம் எனக்கு முந்தி மாதிரி அந்த விரக்தியும் காய்ச்சதா அப்படி என்று கேட்க மாட்டேன். பாவம், நெருப்பள்ளி அள்ளி மடியில கொட்டுது இந்த குடும்பம் அல்லது சகோதரன். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 12 வசனம். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். இளம் விதவைகள் கல்யாணம் கட்ட வேணும். இளம் விதவைகள் என்ன நடந்த அப்படி என்றால் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்களை கல்யாணம் கட்டட்டாம். கிடந்து சும்மா மற்றாக்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. கண்ணை போட்டு அதை போட்டு இதை போட்டு இங்கே அப்படி இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன் இல்லை என்று. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய், நான் வாசிக்கிறேன் 1 தீமோத்தேயு 5:13. அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய். எப்படி? சோம்பேறி, காடேறி சோம்பேறி, சோம்பல் உள்ளவர்களாய். சோம்பல் ஒரு ஆவியாகலாம். சில நாய்கள் போய் படுக்க தொடங்கிச்சதுண்டா, பழகிச்சதுண்டா, படுத்துட்டே இருக்கும். கோழிகளும் அந்த மாதிரி கலைச்சு போட்டு காலில் கிடுகு கட்டுவாங்க. இவர்கள் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரிகளாயும், வீண் அலுவல்காரிகள் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள இந்த விதவைகள் விவாகம் பண்ணவும், கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும். விரோதியார்? சாத்தான், சாத்தானின் ஊழியர்களும். அவங்க எல்லாம் குற்றம் சாட்டாமல் இருக்கும்படிக்கு இது ரட்சிப்படைந்து சபையில் இருக்கும் விதவைகள், இளம் விதவைகளுக்கு கூறப்படுகிறதே. மற்ற ஆக்கள் பேசாம கேளுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஏனெனில் 15 வசனம், இதற்கு முன்னே சிலர் இளம் விதவைகள் வீடு வீடாய் தெரிகிறவர்கள் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். They follow Satan. கவனமாயிரும். வீடுகளில் போய் உட்கார்ந்துருது சலப்புறாங்க, பிடிபடுவாய். அதன் பிறகு யார் உனக்கு விடுதலை கொடுக்கிறது? நீ மனம் திரும்பும் வரை வாயை திறந்தா அல்லப்புறது, அல்லப்பு உண்டாக்குறவர்கள். நீ நினைக்கிற நான் தான் அதுல எழுதினேன். They followed Satan, but they followed the Lord for some time. இயேசுவுக்கு பின்பற்றினவர்களாக இருந்தார்கள் ஒரு சில காலத்துக்கு. Now they follow the devil. வீடுகளில் போய் உட்கார்ந்து பேசுறது, அதை பேசுறது, இதை பேசுறது, அப்படியா அப்படி. அதான் சொன்னேன் நான். அவங்க உளுந்த போட்டு போட்டு ஹாட் ஹாட்டா எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு கொடுக்குற மாதிரி படைய. இவங்க தொட்டு தொட்டு அடி வந்தோடனே முகமே காட்டி கொடுக்குது. எப்படி தப்புவாய் தண்டனைக்கு? விருப்பம் இல்லாட்டி ஏன் இருக்கிறாய்?
ஒரு சபைக்கு போவன், அங்க போய் சொறியாத, அல்லது நீ தொடங்க ஒரு சபைய. யாருக்கு பின்னாலே போகிறாய்? இன்னமும் உன் மனதுக்கு பின்னாலே போகிறாயா? இன்னமும் உணர்ச்சிகளை பின்பற்றுகிறாயா? இந்த பிள்ளைகள் எல்லாம் வத்தி போனதே உணர்ச்சிகளை பின்பற்றினவர்கள், யோசனைகளை பின்பற்றினவர்கள் இயேசுவுக்கு பின்னாலே போகவில்லை. அவருடைய நிபந்தனையின்படி ரட்சிப்படைந்தவர்களுக்கு அழைப்பு ஃபாலோ மீ. சொல்லுவாங்களா? சபையில் சொல்லுவாங்களா? பிக்னிக் பார்ட்டி கத்தரெல்லாம் செய்வார். குறைச்சலே கிடையாது. ஒவ்வொரு ஆளை கண்டது. இவர்கள் ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பீட்டர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், மேத்யூ. What did he say? Follow me. See that? இப்பொழுது இப்படிப்பட்டதான பிரசங்கங்கள் வத்தி போச்சு, தேடி கிடைக்க முடியாது. எத்தனை பேர் ராணுவத்திலே இருக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கு ஒரு செய்தி தான் வெளியிட்டார் ஆவியானவர். சிறையில் இருக்கும் யுத்த வீரர்கள் இப்பதான் வெளியால கத்தது, விடமாட்டேன் விடமாட்டேன், ஊழியம் செய்ய விடமாட்டேன். காது உண்டு, காது கேட்டது தானே. அப்ப நீ அதை கேட்டு ஐயோ, நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு பின்னால் ஓட வேணும், எவ்வளவாய் நான் ஆவியிலே நிரம்பி இருக்க வேணும், எவ்வளவாய் இந்த வார்த்தையின் வாயிலையும் என் இருதயத்திலே இருக்க வேணும், எவ்வளவாய் நான் எனக்கு கிடைக்கும் நேரத்திலே நான் போய் ஒருவருக்கு என்னுடைய சாட்சியை சொல்லி அவர்களை கொண்டு வர வேணும். பிசாசின் கையிலே பிடிபட்டவர்கள் எத்தனை பேர் தேவன் சொன்னார், விட்டுவிடு என்று சொல்வார் இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். ஏசாயா 42. விட்டுவிடு என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு சபையிலே எத்தனை பேர்? எத்தனை காலம் உனக்கு இன்னும் வார்த்தை? யாருக்கு பின்னாலே போகிறாய்? இன்றைக்கு ஆவியானவர் இடத்திலே கேட்கிறார், whom are you following? யாருக்கு பின்னாலே? யாரை பின் செல்கிறாய்? John chapter 10. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். இயேசு ஆட்டு தொழுவத்தின் மேய்ப்பன். அவர் ஆடுகளின் மேய்ப்பன், சொந்தக்காரன். ஒரு வகையிலே சொல்ல போனால் சதியான சட்ட முறைப்படி இந்த உலகத்துக்குள்ளே மனுஷனாய் பிறப்பதற்கு கற்பத்திலே அவர் தோன்றினார். சாத்தான் சட்ட முறைப்படி வரவில்லை. ஏதேனுக்குள்ளே அவன் நுழைந்தது, உள்ளே வர அவனுக்கு சட்டம் இல்லை. ஆதாம் அவனை நிப்பாட்டி இருக்கலாம், ஆனால் அவன் எடுத்த ஒரு சரீரம் ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பாம்பினுடைய உடல். அன்று வஞ்சித்த பாம்பு ஏவாளை இன்றைக்கும் வஞ்சிக்கிறது. எத்தனை சபைகள் பாம்பு குறை சொல்லுகிறது, இவர்கள் கேட்கிறார்கள் தீர்க்க தரிசன வசனம். ஒரு ஊழியக்காரன் மட்டக்களப்பிலே தீர்க்க தரிசன முறைத்தாராம். அதிலே அவர் பேர் போனவராம் என்று கேள்விப்பட்டேன். உரைத்ததும் அந்த புருஷனும் மனைவியும் இரண்டாய் பிரிந்தார்கள். கல்வி கற்காதவர்கள் அல்ல, நன்றாய் படித்தவர்கள். And the family got divided. And they do not know that there are spirits that will imitate the Holy Spirit. இயேசு சொன்னார் அடையாளங்களை குறித்து கேட்ட நேரத்திலே, இன்ஃபேக்ட் அடையாளம் என்ன? உமது வருகை. அவர் வாயை திறந்து சொன்னது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள்.
Let no man deceive you. அந்த அதிகாரத்திலே மத்திய 24 4 தடவை இயேசு அதை குறித்து பேசினார். வஞ்சிப்பு. மேய்ப்பனாய் இராதவன் பக்க வழியாய் ஏறுகிறான். பக்க வழியாய் ஏறுகிறவர்கள் தொழுவத்துக்குள்ளே வருகிறவர்கள் மெய்ப்பர்கள் அல்லவர்கள் ரட்சிப்பை இது கள்ள போதகர்கள். ரட்சிப்பில்லை. ஒரு கமிட்டி அவர்களை தெரிவு செய்தது. அல்லது தாப்பன் ஆரோக்கிய கட்ட அவர்கள் பரம்பரையில் யாரோ ஒரு போதகராக இருந்திருக்கார், இவரை வைப்போம் இவரை வைத்தார்கள். ரட்சிப்பு இல்லை. எத்தனை மெயின் லைன் சர்ச்சஸ், எத்தனை இப்பொழுது ஆவிக்குரிய சபையிலே கூட ரட்சிப்பு அடையாத கள்ளர்கள் ஆட்டு தொழுவத்துக்குள்ளே ஏறி பாஞ்சி உள்ளே விழுந்திருக்கிறார்கள். வாசல் வழியா போகவில்லை. அப்படி என்றால் என்ன பிரதர்? வாசல் வழியாய் இயேசு சொன்னார், ஆடுகளுக்கு வாசல் நானே. அந்த வாசலுக்குள்ளாக போய் அந்த ரட்சிப்பை பெற்று உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு அதன் பிறகு அவராலே நியமிக்கப்பட்டு அந்த ஆடுகளை மேய்க்கும் தொழிலை எடுக்காமல் தங்களை தாங்களே அதன் பிறகு மேய்ப்பராக்கிக் கொள்ளுகிறார்கள். முட்டாள்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள். utter madness. பவுல் சொன்ன மாதிரி they think it's a gain. லாபம் கிடைக்கிற ஒரு தொழில். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். யார் வாசலை காப்பது? The Holy Spirit. Can you see? The door is Jesus. அந்த அவருடைய வாசலை திறப்பது, யாரும் ரட்சிப்படைய உள்ளே போவது the Lord Jehovah, the Holy Spirit. யார் வாசல்ல வந்து நிற்கிறான் அவருக்கு தெரியும். யார் வாசல்ல வந்து மணக்கிறான் என்று அவருக்கு தெரியும். கதவுக்குள்ள போக வேண்டும். அவருக்குள்ளாக நீ விசுவாசிக்க வேண்டும். முகத்தை காட்டிட்டு போகாத. உன் வாழ்க்கை மாறும் அவர் உள்ளே வந்தால். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, குரலுக்கு. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் குரலை அறிந்திருக்கிறபடியால் மெய்யான மேய்ப்பன் அவனுக்கு பின் செல்கிறது. Can you see that? நீ ரட்சிப்படைந்திருந்தால் நீ மேய்ப்பனுக்கு பின்னால போக வேண்டும். I am not talking about myself. I'm talking about pastors. No, I'm talking about the main shepherd. பிரதான மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாலே நீ அவருடைய ஆடாக இருந்தால் நீ போக வேண்டும். நீ யாரை பின் செல்லுகிறாய்? இயேசுவையா அல்லது உன் மனதையா? நான் நினைச்சேன், அப்படித்தான் நினைச்சேன், அது சரி வரல, அப்போ ஒரு வேறு வழி ஒன்று எடுப்போம், இன்னும் ஒரு கண் நினைப்போம், நினைச்சிட்டே இரு. அவரும் வந்து கொண்டு போயிடுவார். அவருக்கா காத்திருக்கிறார்கள். அந்நியருடைய குரலை அது அறியாதபடியால் 5ஆம் வசனம், அவைகள் ஆடுகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இப்ப இங்கால பக்கம் திரும்பி 10:27 அடங்கும். 27ஆவது வசனம், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. சத்தம் என்ற இடத்திலே குரல். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்கோ. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு வருகிறார்கள்.
ஞாயிறு தோறும் அவர்கள் சாப்போசனம் எடுக்கிறார். ஞாயிறு தோறும் தவறாமல் வருவார்கள். ஞாயிறு தோறும் 8 மணி என்றால் 8:20 வருவார்கள், 8:30 வருவார்கள். அல்லது 7:30 மாற்றி 8க்கு சொன்னால் 8க்கு 2 நிமிஷம் 2 செகண்ட் அல்லது இப்படி பலவிதமான ஆடுகள், நோய் கொண்ட வருத்தமுள்ள ஆடுகள் உண்டு. மேய்ப்பன் எங்கே நிற்பார், என்ன செய்வார் இந்த இன்றைக்கு என்று சொல்லி அறியாத ஆடுகள். என் ஆடுகளின் குரலுக்கு. So the question is, whom are you following? யாரை பின் செல்கிறாய்? எனக்கு பின் செல்கிறது. Following the Lord. நீ இப்போ கேட்கிறாய், நான் இயேசுவுக்கு பின்னால் எப்படி போறது? அவர் உயிர்த்தெழுந்து ஒலிவ மலையிலிருந்து எல்லாருக்கும் சொல்லி எல்லா இடத்தையும் போய் நீங்கள் சத்தியத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை சீஷராக்குங்கள் என்று சொல்லித்தார். இப்போ நான் எப்படி அவருக்கு பின்னால் போகிறது? ஆவியானவர் வந்தார், ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை அவர் ஜீவனை உள்ளே கொண்டு வராவிட்டால் ரட்சிப்பு இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். Now உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே அவர் கொடுத்த வார்த்தைகள், தேவனிடத்திலே இருந்து வந்த வார்த்தைகள் மோசே அவர்களுக்கு கொடுத்தான். அந்த 30ஆம் அதிகாரத்தில் 13 தொடக்கம் வாசித்தால் தேவன் சொன்னார், இந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு நீ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் இதுக்கு கீழ்ப்படியும்படிக்கு இந்த வார்த்தைகளை சமுத்திரத்தை கடந்து யார் கொண்டு வாரது? யார் இதை எப்படியாக எனக்கு காண்பிப்பது என்று உன் வாயாலே சொல்லாதே, இருதயத்திலே சொல்லாதே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொன்னார். அது வார்த்தைகளை ரோமர் 10ஆம் அதிகாரம் அதிலே ஆண்டவர் இயேசுவுக்கு பதிலாக தேவ வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் ரோமர் 10, விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு இருக்கிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாது இருப்பாயா என்று சொல்லுகிறது மன்றி. இந்த வார்த்தை கிறிஸ்து சமன். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், அதாவது கிட்டடியிலே உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் விடுதலையாக்கப்படவாய். நீதி உண்டாகி இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும், மனதால் அல்ல. விடுதலை இரட்சிப்பு ஒன்றாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். சோ கிறிஸ்துவுக்கு பதிலாக வார்த்தை இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது. நீ வார்த்தையை பின்பற்றும் நேரத்திலே நீ கிறிஸ்துவுக்கு பின்னாலே போகிறாய். நீ வார்த்தையை நேசிக்கும் நேரத்திலே இயேசுவை நீ நேசிக்கிறாய். நீ வார்த்தைக்கு நடுங்கும் நேரத்திலே நீ இயேசுவுக்கு நீ நடுங்குகிறாய். அது உனக்கு ஞானத்தின் ஆரம்பம். நீ தேவனுக்கு பயப்படும் பயம் அது ஞானத்தின் ஆரம்பம். நீ வார்த்தையை வாயிலே போடும் நேரத்திலே நீ ஆண்டவர் இயேசுவை வாயிலே போடுகிறார். நான் உன் வாயோடு கூட இருப்பேன் என்று மோசேக்கு தேவன் சொன்னார். பேச வேண்டியதை நான் சொல்லுவேன். I will be with your mouth. ஆகாபை வஞ்சிக்கும்படிக்கு 400 பேர்ல பொய்யினாவிகள் நாவிலே வந்து தங்கினதாம். எல்லாரும் சேர்ந்து ஒன்றையே சொன்னார்கள், போ, ஒன்றும் நடக்காது, நீ வெற்றி பெறுவாய். தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி மட்டும் சொன்னான், நீ திரும்பி வர மாட்டாய், நீ யுத்தத்திலே சாகுவாய். இந்த வார்த்தை உன்னிடத்திலே, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே. அவருக்கு following the word, living in the word. நீ வார்த்தையில் ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவிக்கிறாய். நீங்கள் என்னினும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 10:5-7.
இந்த வார்த்தையை நீ நேசிக்காமல் இயேசுவை நேசிக்க முடியாது. இந்த வார்த்தை முதலிடம் கொடுக்காமல் இயேசுவுக்கு நீ முதலிடம் கொடுக்க முடியாது. நீ அப்படி நிலையிலே இருந்தால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. போதகர் ஒன்றும் செய்ய இயலாது. கேள் சொல்வதை. போதகர் கடவுள் அல்ல. எந்த போதகனும் கடவுள் அல்ல. ஒருவரும் கடவுள் அல்ல. தேவன் மட்டுமே தேவன். அவர் மட்டுமே கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். அவருக்கு ஒப்பாக யாரையும் ஒப்பிட முடியாது. அவர் செய்வதை தடுக்க எவராலும் முடியாது. மகத்தான பெரிதான ஒரு திட்டத்தை, இரட்சிப்பின் திட்டத்தை செய்து முடித்தார். அவர் மனுஷர்களுக்காக இலவச பாவ மன்னிப்பு கொடுக்கும்படிக்கு இயேசுவை உலகத்துக்குள்ளே அனுப்பினார். வார்த்தையாகிய தேவன் மனுஷனானார். நமக்கு பிரதிநிதியாக அந்த இரத்தத்தை கல்வாரியிலே கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக அவரை விசுவாசித்து அவரையே பற்றி கொள்ளுகிறவர்கள், மனம் திரும்பி அவர்களை சரணாகதி அடைகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இலவச பாவம் மன்னிப்பு அவர்களுக்கு உண்டு. அதான் அந்த பாவம் உள்ள மனுஷனுக்கு இயேசு அவனை கண்டது அந்த முகட்டால இறக்கின நேரத்தில் அவர்கள் இடமில்லாமல் இருக்கும் நேரத்திலே இயேசு என்ன சொன்னார்? Son, your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மதத்திலே இருந்த பரிசேயர்கள் கோபம் அடைந்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கலாம். இவன் யார்? அவரை தச்சனுடைய ஓடாவியாரின் மகனாக மட்டும்தான் அறிந்திருந்தார்கள். 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் அவர் இந்த உலகத்திலே இருந்தார். ஆனால் எந்த நேரத்திலும் வேத வாக்கியங்களை வாசித்த அனுபவமானவர்களோடு பேசுகிறேன். அவர் எப்பொழுதும் சொன்னதே மனுஷகுமாரன், மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் வரும் நேரத்திலே, மனுஷகுமாரன் தூதர்களோடு வரும் நேரத்திலே மனுஷகுமாரனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அப்படித்தான் சொன்னார். Son of man. He identified himself with us. தேவகுமாரன் தேவகுமாரன் என்று அவர் பேசவில்லை. அவ்வளவு தாழ்மை. He had to be a representative of the whole human race. ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் நான் கொடுக்கிறேன். ஜனங்கள் அவருடைய தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஜாதிகள் புறஜாதியார், அவர்களுக்கு ஒளி, அவரால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடன்படிக்கை. நீ அவர் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்க. God deals with his children by covenant. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செயல்படுவது உடன்படிக்கையின் மூலம். அதுக்குத்தான் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீ நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். உடன்படிக்கைக்கு ஒரே ஒரு ஜீவியம் உண்டு. ஏது அது ஜீவியம்? அவர் இரத்தத்தை சிந்தி கல்வாரியிலே தம்மை ஒப்பு கொடுத்தார் உனக்காக எனக்காக. அவர் சொன்னார், இப்பொழுது இந்த உடன்படிக்கையை நேராக சரியா வைத்துக் கொள்வதற்கு நான் சொல்கிற வழியிலே நீ வர வேண்டும். நான் என் உடன்படிக்கையின் வார்த்தைகளை காத்துக் கொள்வேன், நீ உன் வார்த்தைகளை காத்துக்கொள். ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால், மத்தேயு 16:24 தொடக்கம், இது புறஜாதியாருக்கு சொல்லவில்லை, இது ரட்சிப்படைந்தவர்களுக்கு. புறஜாதியாருக்கு சிலுவை சுமந்து உன்னை நீயே வருத்து என்று சொல்ல முடியாது யாரும். அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. To only to those who are saved, Jesus says, follow me. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு அழைப்பு, come unto me. இன்றைக்கும் இந்த இடத்திலே ஜான் 7:17 படி அவருடைய சித்தத்தை செய்வதுதான் உன் வாழ்க்கையில் மிகவும் விருப்பமான காரியமாக இருந்தால், நான் இப்பொழுது சொன்ன வார்த்தைகள் உனக்கு விளங்கும். அது தேவனுடைய வார்த்தைகள் என்பதை இங்கே அறிந்து கொள்ளுவாய். If anyone's will is to do his will, he shall know. அதுதான் வார்த்தை. தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் இருதயத்திலே எந்த பிரசங்கமும் எவனும் எந்த
எங்கேயும் இருந்து வரட்டும், எந்த ஊர்லையும் இருந்து வரட்டும், ஒன்றுமே உனக்கு தெரியாது. இந்த புத்தகம் மூடப்பட்ட புத்தகமாக இருக்கும். God is not going to throw his pearls before swines. தேவன் தம்முடைய முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னாலே போக வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். அவர் செய்வார். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இடத்திலும் இதை கேட்கிறவர்கள் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதாக இருக்கிறார்களோ, வாஞ்சிக்கிறாரோ, அவர்களுக்கு தேவ செய்தி கொடுக்கப்படும் நேரத்திலே இந்த செய்தி தேவனுடையதா அல்லது இல்லையா என்று விளங்கிக் கொள்வார்கள். ஜான் 7:17 அதனுடைய விளக்கமே அதுதான். பரிசேயருக்கு தேவ சித்தம் செய்ய அங்க ஒன்றுமே இல்லை. So they would not understand anything. அவள் சொன்னாலே பைத்தியம் இது மனுஷன் கேட்குது, சதையை சாப்பிடட்டாம், ரத்தத்தை குடிக்கட்டாம், இது என்ன, இது கஷ்டம். என்ன செய்ய போகிறாய்? யாருக்கு பின்னால போக போகிறாய்? தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசுவுக்கு பதிலாக அந்த இடத்தை எடுத்திருக்கிறது. Going behind the word, obeying the word is going behind Jesus and obeying Jesus. வார்த்தைக்கு பின்னாலே நீ போகும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது இயேசுவுக்கு பின்னாலே போகிறாய். அவர் சொன்னால், ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வர கடவன். இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எனக்காக, என் ராஜ்யத்துக்காக இந்த வாழ்க்கையை இழக்கிறவன் அதை நித்திய ஜீவியத்துக்காக காத்துக்கொள்ளுவான். எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை விரும்பி கிறிஸ்துவை விற்று போட்டு ஓடுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையிலே. அதான் நான் சொன்னேன், வெளியரங்கமாக இருப்பது வழி. Girls, I will tell you, நீங்க திருமணமாத ஒவ்வொரு இவ்வளவு நாளும் நடந்தது இதுதான். வந்து 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 விசுவாச ஜீவியம் இல்லாமல் இருந்து நீ வார நேரத்தில் ஒரு நேரம் வரும், உன் விசுவாசம் சோதிக்கப்படும், உன்னை பிசாசு பயமுறுத்துவான், அவனு வயது போகுதுன்ட்டு நீ இயேசுவையும் வித்து போட்டு ஒரு பைத்தியக்காரனை, ஒரு பிசாசு, வெளியிலே ஆட்டுத்தோலை போத்தியவன், அல்லது எப்பயோ ரட்சிப்படைந்து அவனுக்கு வளர்ச்சியே இல்லை, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன முகத்தில் எதுவுமே இல்லை, ஒருவித எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, அப்படிப்பட்டவனை ஒருவனை தெரிவு செய்கிறாய். அவரை விற்று போட்டு நீ எனக்கு எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாய் தெரியுமா? உன்னை பிள்ளை பெறும் மெஷின், like the paper factory produces paper. நான் சொன்னேன், நாய்களும் குரங்குகளும் அதை செய்யும். நீ இவ்வளவு வார்த்தைகளை கேட்டதுக்கு பிறகு, இவ்வளவு காரியங்களை கண்களால் கண்டதுக்கு பிறகு, இவ்வளவு காரியங்கள் உன் காதால் கேட்டதுக்கு பிறகு ஆரப்பாது கத்துற. இனி வரும் காலம் குறுகி இருக்கு. யாரை பின் செல்லுகிறாய்? யாருக்கு பின்னாலே போகிறாய்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின் செல்லட்டும். ஜான் 12:26 இப்படிப்பட்ட ஆட்களை தான் சொல்றார். மத்தேயு 7 நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், நாங்கள் அற்புதங்கள் நடத்தினோம், உங்கள் தெருக்களிலே நாங்கள் ஊழியம் செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம். Get out! நான் உங்களை அறியேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின் செல்லட்டும். சபைக்கு வருவது லேசு, அவருக்கு பின்னால் போவது கஷ்டம். இயேசுவை பின்பற்றுவது கஷ்டம். அது பொறுத்தல் தேவை. A living sacrifice. இயேசுவும் ஒருத்தல் செய்துதான் வந்தார், உன்னையும் என்னையும் விடுதலையாக்க. அவர் அங்கே இருந்திருந்தால் ஒன்றுமாக இருக்காது. மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தார், மரண பரியந்தம் தம்பி ஒப்பு கொடுத்தார். அதனாலே மனித குலத்துக்கு ரட்சிப்பு இலவசமாய் உண்டானது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் மட்டும் பிடித்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, கிறிஸ்தவர்களாக தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 1:12 ஜான். யாரும் யாரையும்
தேவ பிள்ளையாக்க முடியாது. அவர்கள் மனிதனுடைய சித்தத்தினாலும் அல்ல, மனுஷனுடைய மாமிசத்தின் சித்தத்தினாலும் அல்ல, மனுஷனுடைய இரத்தத்தினாலும் அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தார்கள். சிலர் அன்றைக்கு நான் சொல்லும் பொழுது கேட்டிருக்க மாட்டீர்கள், இன்றைக்கு சொல்ல போறேன். நீ மெய்யாகவே ரட்சிப்படைந்து உன் வாழ்க்கை மாறி இருந்தால் நீ அவருடைய குடும்பத்துக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று ஜான் 1:12 படி தேவன் சித்தம் கொண்டார். அநேகமாக சந்தோஷம் இல்லை. தேவன் சித்தம் கொண்டார். It was a will of God that you should be born in his family. எவரை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சும்மா வந்து போற இந்த குடும்பத்தை ஆசீர்வாதி, இந்த புருஷனுக்கு ஒரு வேலை கொடு, இந்த புருஷனுக்கு வர கோபத்தை நிப்பாட்டு, நீ பெரிய தேவதை, எல்லாம் புருஷன் தான் பிள்ளை, எந்த வாயை அடக்க மாட்டவரே. இந்த பிள்ளைக்கு ஒரு படியன் தேவை, இந்த படியனுக்கு ஒரு பிள்ளை தேவை. பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிறார்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது தாங்களாகவே வீடு தோடி போய் யாரையாவது பிடிச்சிடும். எங்க யாரு சொல்லி கொடுக்கிறாங்க, எங்க ஓடுறாய், எங்க பாயிறாய். பார்வோனின் ஆவி வேலை செய்து பிள்ளைகளை கொண்டு இழுக்குது. ஓய்வு நாட்கள்ல டியூஷன் ஆராதனை கற்றுக் கொடுக்கும் நேரத்தில் இந்த கற்றுக் கொடுத்தல் முக்கியமா, அங்க பயாலஜி முக்கியமா? மனுஷன் உலகத்தையே ஆதாயமாக்கு. நீ பயாலஜி சயின்டிஸ்டா வந்தால் என்ன, உன் மண்டையை இழந்ததுக்கு பிறகு, உன் ஆத்மாவை இழந்ததுக்கு பிறகு, பிள்ளை 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 கேள் பிள்ளை, நான் சொல்றது இருக்கா கேளுங்க, கொஞ்சம் பாருங்க பாருங்க, என்ன நடந்ததப்பா சொல்லுங்க. இல்லை ஒரு படியன்னு என்னமோ வாங்கி கொடுத்ததாம் என்னவா. இதான அதில் அர்த்தம். அதை சொல்லி காட்டத்தான் இப்படி கதைக்கிறான். மனிதன் உலகத்தையே ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால், உன் மனதை பறிகொடுத்தால், உன் உணர்ச்சியை பறிகொடுத்தால், உன் சித்தம் இழுபட்டு அங்கால போனால் அதனால் அவன் அடையும் பலன் என்ன? நீ பேங்க் மேனேஜராக இருக்கலாம், நீ வேர்ல்ட் பேங்க் மேனேஜராக இருக்கலாம். வேர்ல்டு 6 அடிக்கு கீழே போற நாள் வரும். உன் வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று சொல்லி படமாக அநேகமாக காண்பிக்கப்படும். முடிந்தது. Finish. Gone. இது சந்தர்ப்பம். நமக்கு அற்புதமான சந்தர்ப்பம். இன்றைக்கு நீ கேட்கும் வார்த்தையை எத்தனையோ பேர் கேட்கவில்லை. அவருக்கு பின்னால போனால் அவர் சொல்கிறார், மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். I will do that. அது என்னிடத்திலே விட நீ செய்ய வேண்டியது எனக்கு பின்னால வா. எப்படி வரதாண்டவரே? உன்னை நீயே வரைச்சு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வா. இதுதான் விசுவாசிகளின் அழைப்பு. அவர் சீஷர்களை பார்த்து தான் சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினான். That's the call for the believers. அவன் தன்னை தானே வறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வர கடவன். Brother, that calls for sacrifice. A life of sacrifice. குடும்பத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறவனும் வேலையை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறவன், பிள்ளைய எதிர்காலத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறவனும், நாயை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறவனும்,
நாயை கண்டுபிடிச்ச ஒருவர் தன்னுடைய அழைப்பையே விட்டான். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இது நியூசிலாண்டில். அதுக்கு பிறகு நாயோட இருந்தான். மனைவி அவளை விட்டு போனால் நாய் அவனோட இருந்தது. அவளுக்கு தெரியும் அவனுக்கு அழைப்பு இருந்தது. நான் வார்ன் பண்ணேன், என்ன செய்கிறாய்? ஒரு வெள்ளக்காரன் என்ன செய்ய போறியா? இப்பவே யாருக்கும் பின்னால போறியலா? யாருக்கு பின்னாலே போகிறாய்? என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்க. அவரது குரல் என்னன்னு கேட்கிறாயா? நான் அவர குரல். ஆனால் இந்த வார்த்தை இந்த உலகத்துக்குள்ளே பரப்புவதற்கு அவருக்கு குரல்கள் தேவை. நீ அந்த குரலாய் இருக்கலாம். You can be that voice. You can be a voice for God. வாயை கொடுக்காதா? இந்த வார்த்தையை பேச அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய வாயாக நீ இருக்கலாம். தேவனுக்கு வாய் தேவைப்பட்டது, இன்றைக்கும் தேவை. அவன் சொன்னான், எனக்கு கதைக்கு இயலாது, எனக்கு கொன்ன வாய், எனக்கு கதைக்கு இயலாது. வேற யாரையும் பாரு, ஆரோன் நல்லா கதைப்பான், அவனிடம் அண்ணன். எனக்கு கதை கேட்டது ஆர் வாய படைச்சது? மோசே. நான் அல்லவா? கோபம் மூட்டி கொண்டே இருந்தான் சொல்ல சொல்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மனுஷனுடைய சித்தத்தை முறிக்க மாட்டார், நெறிந்த நாளலை முறிக்க மாட்டார், நூந்து கொண்டு போற ஒரு மெழுகுதிரியை அணைக்க மாட்டார். நீ யாரை சேவிக்கிறாய் என்று அறிய வேணும். இன்றைக்கு தீர்மானம் எடுக்க தெரியாத உனக்கு யாருக்கு பின்னால நான் போறேன்? ஓ, என்ற மனமும் உணர்ச்சியும் தான். நினைப்பேன், செய்வேன், நினைப்பேன், போவேன், அம்மாட்ட சொல்லுவேன் டியூஷன் உண்டு. பாருங்க, எம்டி ஸ்பேஸ பாருங்க. பிராந்து வந்து கொண்டு போனாக்கள். எப்படி ஒவ்வொரு நாளும் நீ ஜீவிக்கிறாய், எப்படி இந்த வார்த்தையை நீ கேட்கிறாய், வீட்டை கொண்டு போய் என்ன செய்கிறாய், இங்க ஓடுற யோசனைகள் என்ன, அதுகளை நீ சீர்தூக்கி பார்க்க வேணும். நான் என் விருப்பம் செய்வேன். அதுக்கு பிறகு இது என்ன வஞ்சிப்பு? இது அங்கு 1 யோவான் 1:9 நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து சகல அநியாயத்தை நீதிமுள்ளவர் உண்டு இருக்குது பிரதர். அப்போ நான் இங்கே போயிட்டு வாரன், பாவம் செய்துட்டு வந்துட்டு இதை அறிக்கை பண்ணுறேன், சரியா பிரதர்? என்ன இது? என்ன இது? இந்த சபைகளில் என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது. பிலேயாமின் ஆவியை உதைக்க தொடங்கின நேரத்தில் இன்னும் யுத்தமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல சங்கதி என்னன்னு கேட்டால், பிலேயாமும் சாகுறான், கழுதையும் சாகுது. கொண்டு வந்து பூத்துறது இதுக்குள்ளக்கு இட்டக்கிற பேபி சாஸ் எல்லாத்தையும். ஆண்டவர் எனக்கு ஒரு மாதிரி பின்னால போயிட்டு இருந்தா போல ஒரு சதியான ஒரு கழுதை ஒன்றை கண்டுட்டது. ரெண்டு கால் கழுதை.
யாருக்கு பின்னாலே போகிறாய்? சரி, ரட்சிப்படைந்தாய், அவருடைய வந்தாய். அவர் உன் இரத்தத்தினால் கழுவினார். But now he says, follow me. Okay, Lord. அதுக்கு கண்ணீருண்டு. விடும்படிக்கு சொல்லுவார் சில காரியங்களை. அந்த மனுஷன் வாலிப ஐஸ்வர்யம் நிறைந்த அந்த வாலிப கதையை ஷார்ட்டாக சொன்னால், அவன் சிறு வயதிலே இருந்தே தேவனுக்கு கீழ்ப்படைத்து வந்தான். இயேசு அதால வார இரண்டு அறிந்து அவரிடத்தில் இப்போ கூட நான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்வனும். அவர் சொன்னார், கட்டளைகளை வைச்சுக்கொள். அவன் சொன்னால், சிறு வயதிலே இதை நான் வைச்சிருக்கிறேன். இன்னும் உனக்கு ஒரு குறை உண்டு. நீ பூரணனாக இருக்க வேணுமானால் நிறைவாக கவனமாய் கேள். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன? கம் ஃபாலோ மீ. எனக்கு பின்னாலே வா. அவன் மிகுந்த துக்கத்தோட போனானாம். இயேசு சொன்னார், ஊசியின் துவாரத்துக்கு கூட ஒட்டகம் போகிறது இலேசே. ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதை விட, he is talking about the kingdom. He is talking about the kingdom. ராஜ்யத்தை குறித்து பேசுகிறான். ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசுகிறார். இவன் ரட்சிப்படைந்திருக்கலாம், ஆனால் ராஜ்யத்திலே பதவியோ ஆளுகையோ எதுவோ ஒன்றுமே கிடையாது இயேசு வரும் நேரத்திலே. ஏன்? இவன் பணத்தினாலே பிடிபட்டான். Jesus is talking about the kingdom. எல்லோரும் நினைக்கிற தேவன் ஜீவிக்கும் இடமாகிய ஹெவன் என்று சொல்வார். அப்படி அது இன்னும் ஒரு தடவை நாங்கள் பார்ப்போம். இயேசுவும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் கீழே இறங்கி வருகிறார்கள். ஸோ உன்னுடைய ஹெவன் எங்கேயோ, நீ வேணுமெண்டா எங்கேயாவது போய் இரு. Jesus is going to rule from Jerusalem. எருசலேமில் இருந்து ஆளுகை செய்ய போகிறார். அதன் பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். இந்த உருண்டையை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் சீர்திருத்தம் செய்வார். பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வாசித்து பார். அவனுக்கு இயேசுவின் பின்னால போக முடியாததுனாலே அந்த ராஜ்யத்திலே பங்கெடுத்து ராஜ்யத்திலே அவரது அரசாட்சியிலே ஆளுகை செய்யும் அந்த பாக்கியத்தை அவன் இழந்தான். அதனாலே துக்கம் நிச்சயமாக இருக்கும். அந்த நேரமே துக்கம் தொடங்கிட்டது. அவன் எப்படி போனானாம்? எல்லாம் you mean everything? Everything shall விட்டுபோல். ஏன் அப்படி சொன்னார் இயேசு? அங்கே பணத்திலே புடி, சிலருக்கு கல்வியிலே புடி, சிலருக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லே புடி, வேலையிலே புடி. You will never enjoy the benefits of the kingdom starting from here. இங்கே இருந்து நீ ராஜ்யத்தின் காரியங்களிலே நீ ஆளுகை செய்ய மாட்டாய். நீ தோல்வி அடைவாய். எந்த நேரத்திலும் அசுத்தாவிகளை நீ நேரடியாய் சந்திக்கும் நேரத்திலே நீ ஆளுகை செய்ய முடியாது. அவரது வருகையிலும் உனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் இயேசு சொன்னார், புறம்பான இருளிலே இவர்கள் தள்ளப்படுவார்கள். ஊழியக்காரர்களாகிய அவர் தெரிவு செய்தவர்கள். அந்த 1000 வருஷத்துக்குள்ளாக இவர்களுக்கு பங்கில்லை. I believe it with all my heart.
And God is not going to give positions for people in his kingdom, but they're lazy people. They just came on Sunday and went back home. நாங்கள் சும்மா வந்து எனவா இருந்து போட்டு ஆண்டவரை கூப்பிட்டு சொல்லுவார், இதோ 12 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு, நீ இங்கே ஒரு மேயரை கண்டாய், நீ எல்லா பட்டணத்துக்கும் நீ தான் மேயர் விடுவார். இங்கே சகோதரிகள் பொம்பளைகள் சில இடங்களில் ஆளுகிறார்களா? பதவிகளிலே இருந்து தெரிந்தாக்கள் கையை வைத்துங்கோ. ரைட். அப்போ ஆண்டவர் ராஜ்யத்தில் எப்படி இருக்கும்? பொம்பளை என்று சொல்லாதே, அவருக்குள்ளாக ஆம்பளை மேலே பொம்பளை மேலே போ. You are a king and a priest. Go with me to Luke chapter 9. Oh, hallelujah. Thank you, Jesus, for your presence here, Lord. Thank you, Vigna. Luke 9 அதிகாரம் 57. அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். இங்கே ஒருவன் தானாக சொல்லுகிறான், நீர் எங்க போனாலும் நான் உங்க பின்னால வருவேன். ஒரு சகோதரன் சொன்னான் என்னிடத்துல, உமக்கு பின்னால் நான் வருவேன், உம்மை விட்டு நான் போக மாட்டேன். நடாங்கார தள்ளிடு. இயேசுவை சொல்றாரு பாப்போம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. Anybody willing to actually volunteering to go behind Jesus, he discouraged them. Amazing. தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு பின்னாலே போக விரும்பினவர்களை இயேசு சோர்வடையும்படிக்கு பேசினதாக எங்களுக்கு தெரிகிறது இல்லையா? பார்த்தீங்களா? நரிகளுக்கு குழிகளும் பொந்துக்குள்ள போகுது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கு. எனக்கு ஒரு இடமும் இல்லைப்பா தலை சாய்க்கிறதுக்கு. என்ன கேட்கிறார்? சம்மதமா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாய்? 5-star hotel? Discouraged him. அவனாக சொன்னான். நான் நினைக்கிறேன் அவன் சொன்ன அந்த வார்த்தையிலே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகி, நீ எங்க போனாலும் நான் பின்னாக வருவேன். இந்த நாளையில் என்ன சொல்லுவாங்க? நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இந்த நாள் போதே நானும் ஜெபம் பண்ணினேன், உன்னை போல ஒரு ஆள் கிடைக்கும்படிக்கு எனக்கு பின்னாலே வா, நீ அந்த இடத்திலே பாசமாயிரு. இந்த கடவுள் இந்த காரியம் நடக்கு. நின்றவன் வந்தவன் போனவன் ஓடினவன் எல்லாரும் பாஸ்டர். அர்த்தமே கிடையாது. சின்னி விரல் தூக்கியலாது ராட்சியத்திலே. வேறொருவனை அவர் நோக்கி, இப்ப இவர் பேசுறார், என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஏன் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும்? அவர் செத்து போனார். செத்து இருந்த நேரத்தில் என்ன நடந்து இடையில இவன் ஓடி வந்தானோ, ஆண்டவர் கூட்டம் வைக்கிற நேரம் அல்லது கதைச்சு கொண்டு போற நேரம் நான் அறியேன். But there was a call came to him in a very unexpected time. நினையாத நேரத்திலே, நெருக்கமான நேரத்திலே, கண்ணீர் சூழ்ந்த ஒரு நேரத்திலே, தகப்பன் இறந்து போனார். அந்த நேரத்திலே Jesus is telling, and call of God came to that man. செத்த வீட்டிலையும் அவர் கூப்பிடலாம், follow me. அவர் தேவன்.
And he said, follow me. அவன் சொன்னான், என் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும். Let me go and do that first. அதை முதலில் நான் செய்யட்டும். அவன் இல்லை என்று சொல்லவில்லை. அது அந்த வேலை எனக்கு கட்டாயம் செய்யணும். எங்கட பாசையில் சொன்னால் என்ன சொல்லுவேன் நாங்கள், நான் அதுக்காக கட்டாயம் போய் செய்த அளவு வேறு எது நினைப்பாங்க, உங்களை பற்றியும் கூட அவன் நினைப்பாங்க. ஆண்டவரே, ஆகையால் நான் போய் நான் இது எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு 3 படியையும் போட்டுட்டு நான் இங்கே அளவாறேன். 3 படி என்ன? மண். உலக தேவையில்லாத காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். 3 படி போட்டே ஆக வேணும். அந்த பேய் எந்த பாதாளத்தில் இருந்து வந்ததோ இது எனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் வஞ்சித்து ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது பிசாசு. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் கூட அதை பின்பற்றி கொண்டு போகிறார்கள். அநேகமாக இந்த மரித்து போன வீடுகளிலே, மரண அடக்கம் செய்கிற வீடுகளிலே, you can see all kinds of filthy traditions of the devil handed over from one generation to the other. அதை எடுத்துட்டு மத்தாக்களும் செய்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு படவே படாது. 3 தரக்க ஆட்டாம எடுக்க மாட்டான். பட்டிய வழியாக ஒருக்கா தொட்டில் ஆட்ட வேணும். 1 2 3 பொத்தண்டு விட போகணும் ஒரு நாளைக்கு. எல்லாம் பேயின் பயத்தினாலே செய்யும் காரியங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த காரியங்களை வெளிச்சமாய் பெறுகிற நீ இதில் இருக்கிறதுக்கு கீழ்ப்படிவாய். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க. What is that? He said, go and preach the kingdom. It's the kingdom that's necessary for man. மனிதன் ராஜ்யத்தை இழந்தான். இயேசு 2ஆம் மனுஷனாக ராஜ்யத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது ராஜ்யம் அவர் வருகையிலே பகிரங்கமாக நிலைநாட்டப்படும். எருசலேமிலே 1000 வருடங்களுக்கு அங்கே அவர் அரசாட்சி செய்வார். அவருடைய பரிசுத்தவான்கள் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவருக்கு பின்னாக போகிறவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அதை மிக தெளிவாக 10ஆம் அதிகாரம் மார்க்குவிலே எழுதப்பட்டிருக்கிறது. வெரி கிளியர்லி. எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும் என்று சொன்ன நேரத்தில் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், என் ஆளுகையிலே நீங்களும் 12 கோத்திரத்தை ஆளுகை செய்யும்படிக்கு அந்த சிங்காசனத்திலே அமர்வீர்கள். Brothers and sisters, it's about kingdom, it's about rulership. ஆளுகை. இங்கே எத்தனை ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள்? படம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆளுகைக்கு எத்தனையோ பேர் தேவை. பனங்குத்தி மாறி இருக்கிறார்கள். வெட்டின பனங்குத்தி. இப்படியெல்லாம் சொல்றதா அப்புறம் வேற என்னட்டு சொல்றேன்? அப்படி சொல்லியாவது எழுப்புவியாண்டு பார்க்கிறார். பனைமரத்தை விழுந்து வெட்டி அடியில் ஒரு துண்டு போடுவாங்க, அதை குத்தி என்று சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். அது மாதிரி கிடக்குதுகள் எச்சின சனம். அங்கே மற்றதுகள் கிடந்து ஆளுகை செய்ய பார்க்குதுகள். என்னடி சுள்ளை பண்ணி உள்ள நான் சண்டை பிடிக்க சண்டை நடக்குது. ஆளுகை செய்கிறவர்கள் எங்கே? ஜெபத்திலே போராடுகிறவர்கள் எங்கே? அதுக்கு அவருக்கு பின்னால போக வேணுமே.
நீ சர்ச்சுக்கு வந்து போய் ஒன்றும் ஆகாதே. Let the dead bury the dead, but you go and preach the kingdom. மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஆவியிலே மரித்தவர்கள் தேவனை அறியாதவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். மரித்தவர்கள் நடமாடும் பிணங்கள், அவர்கள் சரீரத்திலே மரித்த உன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும். நீ தேவையில்லை. நான் வார்த்தையை கூறியிருக்கிறேன், உங்களுக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன். நான் வார்த்தை கூறியிருக்கிறேன், அந்த வார்த்தை உனக்குள்ளாய் பட்டிருக்கிறது. ஆகையால் நீ அந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. உன் வேலையை அவர்கள் செய்ய முடியாது. நீ என்னடா போய் ராட்சியத்தை பிரசங்கம் பண்ணி, அதுக்கு பிறகு அவங்க வந்துட்டு நீ என்ன சாதியான ஒரு மனுஷன், நீ என்ன சாதியான ஒரு பிள்ளை, நீ ஒரு உனக்கு ஒரு இதக்கம் இருக்கா, பெற்ற தகப்பன் எதையும் பேசட்டும். அங்க ஆஸ்பத்திரியில் அவன் சாகுறான். அவன் சாகுறதுக்கு முதல்ல ராஜ்யத்தின் செய்தி அவனுக்கு தேவை. நீ ஓடி போக வேணும். அப்படியான ஒரு சூழ்நிலை. அப்பா பார்க்கும் மூத்த பார்க்க அங்க பார்த்து சரிவாரல்ல. வீட்டை வச்சப்படியே 3 நாளைக்கு முழுசி பார்த்து சரிவாரல்ல. சபக்காலைக்கு கொண்டு போய் திறக்க சொல்லுவான். திறவுங்கோ. எத்தனை பேருக்கு நாங்கள் என்னண்டு கேட்கிறேன். நாங்க பார்க்க போறோம். உலகம் பைத்தியம். பார்க்க வேண்டியதை பார்க்கறது இல்லை. உயிர் போகுது அல்லது கொழும்பு கொண்டு போறாங்க. அவனுக்கு தேவை, அவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு. இப்ப மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள். நீ அந்த ஆத்மாவை தப்பு வைக்கலாம் நித்தியத்துக்குமாக. அதான் வழியில் போற நேரம் ஒருவருக்கும் பாய் சொல்லாத, ஹலோ சொல்லாத என்று ஆண்டவர் அவர்களுக்கு போகிற வழியில் சொல்லினார். போற நேரம் கேட்காத, எப்படி ஹவாயு, எப்படி கூட குடும்பம் எல்லாம் கேட்காத. அவன் கதைச்சு கொண்டு இருக்க, நீ போற வேலை அங்க அது யாரும் சேர்த்து போவான். ஷுவர். அவ்வளவு அரிதாக இருக்கிறது, அவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது தேவனுடைய செய்தி. ஆனால் நீ இயேசுவுக்கு பின்னால் போகாமல் அவருடைய ஆத்தும பாரத்தை உனக்கு கொடுக்க மாட்டார். ஆத்தும பாரம் வந்தாக்கள் தான் அந்த மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசுவின் வல்லமையை ருசித்தவர்கள், வார்த்தையை ஜீவ சோறாக நாளாந்தம் சாப்பிடுகிறவர்கள். வார்த்தையோடு உறவாடும் பொழுது நீ இயேசுவோடு உறவாடுகிறாய். வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீ இயேசுவை தியானிக்கிறாய். வார்த்தையை பாடமாக்கும் நேரத்திலே தேவனுடைய வல்லமை உன் நாவை கழுவுறது மட்டுமல்ல, பரலோகத்தின் நெருப்பால் உன் நாவு கழுவப்படுகிறது. அதே நேரத்திலே அது சாப்பிடுற மாதிரி நீ பாடமாக்கி உள்ளே அனுப்புகிறாய். அது உள்ளே போய் பலன் கொடுக்க போகிறது. தகுந்த நேரத்தில் நீ அழைக்கப்படும் நேரத்திலே அந்த காரியத்தை நடப்பித்து வைக்கும் வல்லமை புறப்படும். பிரதர்ஸ், வேறு ஒரு குறுக்கு வழி இல்லையே. ஏன் நாம் ஞாயிறுகளை கூட வேணும்? எதற்காக எங்களுக்கு இந்த மண்டபமும் இந்த லைட்டும் அந்த இது? இன்றைக்கு அரவாசி சனம் வராட்டாலும் மழையில் நான் கட்டாயம் செய்தியை கொடுத்திருப்பேன். ஏன் தெரியுமா? வெளியால் ஆக்கள் கேட்க வேண்டி இருக்குது. வெளியால 3 மணி கிளம்பி பார்த்துட்டே இருக்கிறான். வெளியூர்களில் இதை ஆன்லைன்ல பார்க்கறதுக்கு அவர்களுக்காக, இனி மற்றவர்களுக்காக அது டேப் பண்ணப்பட்டிருக்குது. நீ இந்த செய்தியை சரியா பிடிக்காட்டு கம்ப்யூட்டர் எடுத்து நீ வீட்டுக்கு போய் நீ பார்க்கலாம், அது கேட்கலாம். அதை வாங்க. மாலை தாலி அதிகத்தை விட இது முக்கியமே. வாங்கிய இடம் வார்த்தை உள்ளுக்கு போட ஆண்டவர் பிரசன்னம் பெருகட்டும் வீட்டிலே. This is so important.
உண்மையாய் சொல்லுகிறேன், எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது. So Jesus never permitted him to go. 61 பின்பு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். இவனும் வாலண்டியர் பண்றான், தானாகவே சொல்லுகிறான். ஆனாலும் இப்படி அநேகம் பேர் இருக்கிறார்கள், I will follow you Lord, but oh yes I will follow you, but நான் உம்மை பின் செல்லுவேன், ஆனாலும் அங்க ஆனாலும் ஒன்று கிடக்குது. இவர்களுக்கு பின்பற்ற விருப்பம், அங்கு வேற நம்ம கிடக்குது உள்ளக்க. நான் உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான். இங்க பார், முன்பு யார்? நான். முன்பு நீ அல்ல, முன்பு கர்த்தர். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் என் வலது புறமாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாசத்திலே இருக்கிறதுனால் என் நாவுகளில் வரும் எனக்கு சந்தோஷம், நான் ஆசைக்கப்பட மாட்டேன். முன்பு நான் எலை, முன்பு கர்த்தர், முன்பு இயேசு. அதுல என்ன சொல்லுது? சொன்னா முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி. இது பிழையான ஒரு சொல், அனுப்புவித்து. இங்க பாருங்க, he wanted to go and bid farewell. இந்த farewell dinner என்று சொல்லுவாங்க. farewell பார்ட்டி இன்றைக்கு அந்த அதிபர் மாறி போறாராம், இந்த இவங்க இது போறாங்களாம். அப்போ இன்றைக்கு farewell, கடைசியாக சந்திச்சு பாய் பாய் என்று சொல்லிட்டு வர்றதுக்கு, அதான் அதை அனுப்பி வைத்து. வீட்டை போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு கை கொடுத்து எல்லாருக்கும் அம்மா பாய் பாய், டாடா பாய் பாய், மம்மி ஆச்சி எல்லாரும் பாய் 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 அப்படின்னு வேற எனக்கு அனுமதி கொடுப்பீரா, எனக்கு அனுமதி கொடுப்பீரா, நான் போய் எல்லாருக்கும் பாய் பாய் என்று சொல்லி போட்டு வரேன். நான் முடிவில் பாய் பாய் சொல்லுவேன். அதான் அந்த அனுப்பி வித்தண்டு போட்டிருக்குது. ஐயோ, அவங்க இவரை அனுப்பி வைக்க வேணும். நான் வீட்டை போய் சொல்லி போட்டு வாரேன். ஆண்டவருக்கு தெரியும் தானே இவர் பாய் சொல்ல போனா என்ன நடக்க மாட்டேன். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். எங்கேயோ கிடந்து பாம்பொண்டு எலும்பும் உண்டு இல்லை மாடாஜா இப்படி ஏற்றினதுக்கு தெரியும் வந்திருப்பாங்க. நாங்கள் கண்ட நாங்கள் தான் அதுக்கு பின்னாடி போடுறாம். இவர் வேற வேலை இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை செய்யறதுக்கு. அதுதான் பல பாம்புகள் எழும்பி இருக்கும். இங்க குளறுதே விடமாட்டேன்னு நீ அப்படி போறன்னு சொன்னால் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. நீ எங்களை அம்மா ஆண்டு கூப்பிடக்கூடாது. அது ஆரம்பத்தில் எனக்கு எப்படி கணக்கு எழும்பம். சந்திப்பாயா ஒரு விசுவாச ஓட்டத்தை? சபைக்கு வாரதில்லை. அம்மா சொல்றான் போக வேணாமண்டு. ஆமாட்டா, அம்மாவோட எனக்கு சரியான நேசம். அவட மூத்த எப்படி நான் உடைக்கிறது, உடைக்க சொல்லி ஒருவரும் சொல்லலை. ஏன் அவர் என்ன செய்யற பிரதர்? அம்மா பாவம். இது அம்மாக்கு பின்னாலேயே போ. இவங்க நினைக்கிறது என்ன? ஆண்டவருக்கு பின்னால போறது லேசுன்னு. தகப்பனை விட, தாயை விட, சகோதரனை விட, சகோதரனை விட, புருஷனை விட, மனைவி விட, பிள்ளைகளை விட நீ என்னை கூட நேசிக்காவிட்டால் எனக்கு பாத்திரனாய் சீஷனாய் இருக்க முடியாது. அப்படியா சங்கதி? ஆமா. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
பின்னாலே திரும்பி பார்க்கிற இவனும் தேவன். அங்கே திருப்பி வருகிறது பார்த்தீங்களோ? பரலோகத்தை குறித்து பேச இல்லை. நீ பரலோகம் போகிறத யோசிச்சு கொண்டிருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவருடைய ராஜ்யம் வந்து இறங்க போகுது. இப்பையும் வந்து இறங்குறபடியாத்தான் பிசாசு உள்ளுக்கு நிற்க முடியாது. நாக்கிளி புழு மாதிரி துடிக்கிறது கிடந்து அவருடைய பிரசன்னம் பெறுகிறதுனாலே அவருடைய ராஜ்யம் வந்து இறங்கும். அவருடைய ஜனங்கள் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வந்து அறைக்குள்ள நிற்கிற நேரம் ஆச்சரியமாட்டான் பார்த்தார்கள். கீழே நிற்கிறாரோ அதே அவர்தான். அவர் பார்த்துட்டு, என்ன இது, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதான் சாப்பிட? உங்களுக்கு தெரியும் அவ்வளவு நிஜமாக இருந்தது. அந்த அதே சரீரம் இப்பொழுது ஆளுகை செய்து அவர் வருகை காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே சரீரம். அல்லது இந்த விதிகள் பொய்யாகிவிடும். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். That means you will never be permitted to enter the rulership of the kingdom, the operations of the kingdom, not only in the 1,000-year reign but also starting from here. 1000 வருஷ காலத்திலே நீ அங்கே அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும் பாக்கியத்தை இழப்பது மட்டுமல்ல, இங்கேயும் நீ ஆளுகை செய்ய முடியாது. ஒரு சேன பிசாச கரைக்கிறாது. ஒரு இரவையில வந்து சும்மா மைண்டில் பயப்படுத்தாடுற அதுக்கோட டீல் பண்ண இயலாது. ஒரு பிள்ளையினுடைய சின்ன ஒரு காய்ச்சலை தலையில வச்சு நீ அதை விரட்ட முடியாது. ஒரு சின்ன ஒரு யுத்தத்தை சந்திக்க முடியாது. வார்த்தையிலே பழக்கம் இல்லை. வார்த்தையிலே அங்கே ஒரு விதமான இருதயத்திலே வார்த்தை இல்லை. நீதியின் வார்த்தையில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். Hebrews 5. What are you going to do, brother? The devil will throw all kinds of things in your family. The devil is after you and your family. Let me say this. உன்னையும் உன் குடும்பத்தையும் தாக்கி உன்னை அவரை பின்பற்றாது உன்னை ஒரு பக்கமாக திருப்ப எதையாவது காண்பிப்பான். அதை கேட்டபடிதான் எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நாங்கள் அணிந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் நாங்கள் இந்த ஆவியின் வாளாகிய தேவ வசனத்தை உபயோகிக்க தெரியும்படிக்கு நாங்கள் யுத்தம் பண்ண எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம். சும்மா வந்து போக வேண்டாம். சிலர் வாராங்க கையாட்டி கொண்டு, ஒரு நோட் புக் இல்லை, ஒன்றுமில்லை. யாரும் that's okay. You're going to learn it the hard way. கஷ்டமான வழியிலே நீ கற்றுக்கொள்ள போகிறாய், அவ்வளவுதானே. அது எப்படி என்று பிரதர் ரவி எடுத்தே போய் கேளுங்க. அது எவ்விதமாக அவர் கற்றுக்கொண்டார் என்று திறமானாள் கேட்கறதுக்கு. அந்த நேரம் எல்லாம் ஓடி வலிக்கும். என்ன சொன்னவங்க பாபாண்டு மனம் திரும்பலைக்கு. யாருக்கு பின்னாலே நீ போகிறாய்? இயேசுவண்டை வந்தாய், சரி. ரட்சிப்படைந்தாய், நல்லது, கட்டாயம். உன் வாழ்க்கை மாறியதா? எஸ், நல்லது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நீ பெற வேண்டும். இரண்டாவது அனுபவம் must be filled with the spirit. வார்த்தை உன் இருதயம் நிறைய வேண்டும். பால் குடிக்கிறவன் குழந்தையாயிருக்கிறான். அவனுக்கு யுத்தம் தெரியாது. சில காலங்களுக்கு சில ஆவிகளை விடவே மாட்டார் தேவன் உனக்கு. அதுக்கு பிறகு ஒன்று பின் ஒன்றாக அனுமதிப்பார் நீ யுத்தம் பழகுவதற்கு. நீ அவரது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள தலையில கையை வைப்பார். எல்லாவது தேவையில்லாத எண்ணம். அதுக்கு பின்னால் நிற்கிற எல்லாவையும் இயேசுவின் நாமத்திலே தொட முடியாது. என் சரீரம் கர்த்தருடையது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். எனக்கு எதிராக ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போ. இவர் பாடமாக இருக்க சொல்லுவதற்கு யுத்தம் பண்ண. பால் குடிக்கிறவன் குழந்தையாயிருக்கிறான்.
நீதியின் வசனத்திலே இந்த வார்த்தையிலே பழக்கம் இல்லாத இருக்கிறார். அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டு அவர்கள் பழகி இருக்க வேணும். அந்த விட்டமின்ஸ் வார்த்தையில் இருந்து அந்த பெலன் கிடைச்சி அந்த விசுவாசம் வளர்ந்து உள்ள போயிருக்க வேணும். அவங்க இப்போ என் பிள்ளைகள் முழுசுறாங்க. நான் என்ன செய்ய? நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நீங்க இவ்வளவு காலம் இயேசுக்கு பின்னால போகாம, நீங்க வார்த்தையை பின்பற்றாம, நீங்க கீழ்ப்படியாம இருந்துட்டு நீங்க விசுவாச ஜீவிக்க வேணும். சும்மா அங்கே போய் கொண்டு வந்து தயவு செய்து தேவனுடைய பிரசன்னத்தை கெடுக்க வேண்டாம். அதை பாதுகாக்கிறதுக்கு இத்தனை பேர் வெளியில இருந்து வராங்க. இத்தனை பேர் அன்றைக்கு நான் வாயால சொல்ல மாட்டேன். நான் அவர் செய்கிறதுகளை சொல்ல மாட்டேன். நான் நேற்றைக்கு நீ வரவில்லை, இது மற்ற நாட்களிலே இப்பொழுதும் ஒரு சகோதரன் எங்கேயோ என்ன இடம், அது கலவெல்லையா? வாட் இஸ் தட்? கனேவெல்லையா? வார நேரம் கவுண்டு கொண்டு கிடந்தார். கவுண்டு கொண்டு எங்கேயோ ஒரு செக்கு போய் வந்ததாக ஒரு மாதம். அதுக்கப்புறம் எங்க வந்தார்கள்? நாங்கள் பெருசாக ஒன்றும் ஜெபம் பண்ணவில்லை. சில சகோதரிகள் வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். நாளுக்கு நாள் சூரியன் உதிக்கிற மாதிரி உதிச்சு கொண்டே வந்ததே. இப்போ கடைசியாக நான் கண்டதே அரைக்க புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அரைத்த புத்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். யாரோ சூனியம் செய்ததாம். வளவு பிரச்சனை உண்டு இல்லை, இதுக்கு குறைச்சலே இல்லையே, இதுக்கு குறைச்சலே இல்லை. ஒரு கல்யாணம் நிறைவேற, கல்யாணத்தை பிரிக்க, ஒரு பட்டையை விரும்ப பண்ண, ஒரு படியை இழுத்து பிடிக்க, ஒரு வழக்க வெல்ல, ஒரு வீட்டால் எழுப்ப பேய்த்த போறதானே. அதான இது நாடு. உனக்கு தெரியவனுமே இது, உனக்கு தெரியவனே வெட்டி கொண்டு உனக்கு கிரைனைடு உள்ளுக்கு அந்த இது வச்சிருக்கணுமே தெரியும் தானே. அது நான் அதையும் விளங்கப்படுத்த விடாத. அதான் பேய்க்கு பேய்க்கு பேய்க்கறி. அது வசனம், தேவ வசனம், அது உனக்கு இருக்க வேண்டும். எல்லாம் உபயோகிக்க ராணுவர்கள் ரெடியா வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அங்க கொழுவி இங்க கொழுவி எல்லா இடத்தையும் தூங்குதா இல்லையா? அப்ப இந்த வார்த்தை எங்களுக்கு ரெடியா இருக்க வேணுமே. அவருக்கு எதிராக சொல்றதுக்கு அதை பாடமாக்க வேணுமே. மற்ற சும்மா நேரங்களில் படுக்க போகிற நேரங்களில் நித்திர வாரதுக்கு கடைசி ஒரு 5 நிமிஷம் எடுக்காதா? சாதாரணமான ஆக்களுக்கு சில ஆக்கள் தலகணியில் தலையை வைக்க கூடுறன்னு போயிடுவாங்களங்கால. சில ஆக்களுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கணும் வைங்களேன். திறமான நேரம் சொல்லிக்கொண்டே இரு, கையை உயர்த்தி சொல்லிக்கொண்டே இரு. எதை? பாடமாக்கின வசனங்களை சொல்லி பாரன். இருந்தா போல ஏதாவது கவிரியெல்லாம் அனுப்பிட்டாரண்டா கனவுல சொல்லன். காலமேல் எழுப்பினோன்னு சொல்லு, குளிக்கிற நேரம் சொல்லு, பாடமாக்கின வசனத்தை சொல்லு. தப்பி போக விடாத. அவன் திருட வாரான். பாடமாக்கின வசனங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார், திரும்பி திரும்பி சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இரு. தனியா தெருவில் போடுறதுல சொல்லி ஒன்றில் நீ அப்படியாக செய்ய சொல்ல வேணும். அல்லது ஒரு காரியாலயத்தோட நீ தொடர்பு வச்சு SMS அனுப்பி கொண்டிருக்க போறாய். எங்கே? மனம். நான் வாரன் முன்னால அதுவும் உனக்கு தெரியல, அவ்வளவு SMS. இங்க வேற இருந்தா போறா. அதை விட்டு வாயாடலாம் தானே, அடையலாதா? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நான் சம்பூர்ணமுடையனாக இருக்கும் படிக்கும், சகலவித நற்கிரிகளில் நான் பெருகும் படிக்கும். அங்க இருந்து பார்த்தா நான் நீங்கள் வாயாடி கொண்டு வார்கள். என்ன சிஸ்டர்? தேவன் தாமை சகல நற்கிரிகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு இதுகளை சொல்லுகிறது. நான் சும்மா சொல்றேன் சிலர்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசமான சந்ததி எழும்புகிறது. சொல்வதை கேள்.
நீ வீட்டில் சொல்கிறது ஒரு காரியம், இங்கே சொல்கிறது ஒரு காரியம். நீ தெருவில் போடுற நேரமும் ஏதாவது சொல்லும் நேரத்தில், அல்லது வங்கியில் இருந்து கொண்டு டைம் வர வர அந்த கவுண்டருக்கு போகிறதுக்கு நீ அதை சொல்லும் நேரத்தில் அந்த இடத்துல நடமாடி திரிகிற எல்லா விதமான அசுத்தாவில் எல்லா வரிகளும் அதிகண்டமாகத்தான் இருக்கு. இதென்ன இதுக்குள்ள வந்திருந்து பொதிகிறாள். ஆண்டவருடைய வசனம் எழுதி எடுத்துக்கொண்டு போ பாடமாக்குறதுக்கு வசனத்தினால முழுகு. அதுக்கு பிறகு பாரும் ஆற்றுமா எப்படியாய் விடுதலை அடைந்து அவர் உன்னுடைய திட்டத்தை உனக்கு அறிவித்து நிறைவேற்றுவார் என்று. பஞ்சுமெத்தையாயிருக்கும் என்று எந்த இடத்திலும் இல்லை. Please, you young couples, so many of you are here. You people can do a lot of things. எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை இதில், because many are listening now all over the world. I don't know, they can open it and see, but வேலை ஆட்கள் சொற்பம், ஆட்கள் காணாது, குடும்பங்களை பிரித்து கொண்டு போகிறது, இருள் பெருகிறது, காரிருள் ஜனங்களை பிடிக்கிறது. What are you going to do? Let me say this. When you follow the word, you follow Jesus. When you live in the word, you live in Jesus. There is no peace, joy outside the kingdom. இந்த வார்த்தை நீ தியானிக்கும் பொழுது இயேசுவை தியானிக்கிறாய். இந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது நீ இயேசுவுக்குள்ளாக ஜீவிக்கிறாய். இந்த வார்த்தையை நீ பின் செல்லும் பொழுது இயேசுவை பின் செல்கிறாய். இந்த வார்த்தை உன் இருதயத்திலே பெருகும் பொழுது இயேசுவின் பிரசன்னம் உன் உள்ளத்திலே பெருகுகிறது. So give first place for this. Follow Jesus. Follow the word. Follow the word. அவரும் வார்த்தையும் உண்டு. அதே தான் எபிரேயர் 4:12-13 இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைந்தது ஒன்றுமில்லை. ஆனால் 12வது வசனம் கூறுகிறது, அந்த வார்த்தை ஆவியை மாற்றும் ஆவியை ரெண்டாய் பிரிக்க வல்லமை உள்ளதாய், ஆவியும் அது 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 ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமாய் இருக்கிறது. அவருடைய இப்பதான் வார்த்தையை குறித்து பேசினது 13ஆம் வசனம். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை சமன் அவர். போடுவாயா, பாடமாக்கி பாடமாக்கி உள்ள அனுப்புவாயா, உள்ள அனுப்பிட்டே இரு. நான் நேற்றுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதில் ஒரு தட்டொண்டு வச்சு நான் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, சரியா, ஒரு முழுதிரியை கொடுத்து வச்சு பச்சை வச்சு இதில் நாட்டுறேன். வெளிச்சம் இருக்குமா? வெளிச்சம் இருக்குமா? லைட் எல்லாம் ரைட். 2வது முழுதிரியை கொண்டு வருகிறேன், அதை பற்ற வைக்கிறேன். வெளிச்சம் இருக்குமா? இப்போ அந்த வெளிச்சத்துக்கு என்ன நடந்திருக்குது? பெருகுது. 3வது மெழுகுதிரி. இப்போ 1000 மெழுகுதிரியை கொண்டு வந்து பற்ற வச்சு போட்டேன். எப்படி இருக்கும் வெளிச்சம்? இதே விதமாகத்தான் தேவனுடைய வசனம் வெளிச்சம். அது உள்ளே வர 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 உன் வெளிச்சம் பெருகிக் கொண்டே போகும். அந்த மெழுகுதிரியை ஞாபகத்திலே வை. இப்பொழுது தேவன் உன்னை எவருக்கும் உபயோகிக்கலாம், உன் வெளிச்சத்தண்டை அனுப்பலாம். இதோ பாருங்கள், உன்னை வருகிறார்கள். God will send people to your doorstep. இன்றைக்கும் எனக்கு தெரியாது, அந்த மரத்தில் ஒரு நிற்கிற அந்த மனுஷனை, அந்த சாத்தானுக்கு ஊழியம் செய்த அந்த மனுஷன், அந்த கோயில் கதவை திறக்கிற மனுஷன் குடும்பத்தோடு வந்தது. நான் வாசித்தது உங்களுக்கு தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த மனுஷனை என்னிடத்தில் ஜெபம் பண்ணும்படிக்கு அனுப்பினது யார் என்று இன்றைக்கும் எனக்கு தெரியாது. ஏறக்குறைய 30 வருடங்கள். I don't know. யார் அனுப்பினது? அவருக்கு என்னிட தெரியும், எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காண்டு. எனக்காக தெரியும், வேத புத்தகத்தில் கழிவுறவும் அதை வாசிக்கவும் செய்யும். ஒரு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியவில்லை. அதனாலே தான் நான் வாசித்தேன். விழுந்த மனுஷன் என்ன செய்கிறேன் எனக்கு தெரியல. மற்றவர்களும் விழுந்து உருள்கிறார்கள், எனக்கு என்ன செய்கிறேன் தெரியல. நான் உருள்காவடியை பார்த்திருக்கிறேன், இதை பார்க்கவில்லை. இப்படியாக வசனம், இந்த வசனத்தை உள்ளே போடு, கதியாக போடு.
ஒவ்வொன்ற பாடமாக்கி உள்ளே போடுவது. எத்தனை தடவை சொல்றது? இதை 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 இது வாலிப வாலிப இது தாய்மாருக்கு சும்மா என்ன பார்க்கறது, என்னிட வாரத படத்துல பின்னுக்கு வட்டம் போடுறது, தொப்பண்டு விழுறது. என்ன நடந்ததுன்றாவது அடுத்த முறை வந்து சொல்லு. இல்ல. So may the Lord ask yourself the question, who am I following? நான் யாரை பின்செல்கிறேன்? என் மனமா அல்லது என் உணர்ச்சிகளா அல்லது தேவனுடைய வார்த்தையா? Ask yourself. இன்றைக்கு நீதான் மறுமொழி கொடுக்க வேணும். May the Lord bless you. இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தை நிஜமாக்குவாராக. ஆமென்.